1949 ஆண்டு அன்றைக்கு இருந்த பாசிச பயங்கரவாதிகள் பாபர் மசூதி இடத்திற்குள்ளே ராமருடைய சிலையை வைத்தது குற்றம் என்று சொன்னது. இதே நீதிமன்றம் தான் ராமர் கோயிலுடைய பாபர் பள்ளிவாசலுடைய சுற்றுச்சுவரை இந்து பயங்கரவாதிகள் இடித்ததை குற்றம் என்று சொன்னது. 92 ஆண்டு பாபர் மசூதி நிலத்திலே நாங்கள் கரசேவை செய்கிறோம் என்று பொய் சொல்லி அரசாங்கத்தை ஏமாற்றி அங்கே சென்று பாபர் மசூதியை இடித்து தகர்த்ததை குற்றம் என்று சொல்லிவிட்டு கடைசியா என்ன சொன்னாங்கன்னு உலகம் பார்த்தது. எல்லாமே குற்றம் என்றது, எல்லாமே தவறு என்றது. ஆனாலும் அந்த இடத்தை எவன் இடித்தானோ அவன் கையில் கொடுத்த ஒரு கேவலம் இந்த நாட்டிலே அரங்கேறியிருக்கிறது என்பதனாலேயே எங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை பிறக்கவில்லை சகோதரர்களே. இந்த நாட்டிலே பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தவுடனேயே ஒவ்வொரு சட்டங்களாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அத்துணை சட்டங்களும் இஸ்லாமியர்களை காயப்படுத்தும் சட்டங்களாகவே அமைந்திருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே முத்தலாக்கு சட்டம் போட்டார்கள் இஸ்லாமிய பெண்களை பாதுகாப்பதற்காக என்று. யார் போடுவது? தன்னுடைய பொண்டாட்டியே பாதுகாக்க முடியாத மோடி தான் போட்டார் இஸ்லாமிய பெண்களை நான் பாதுகாக்க போகிறேன் என்று. யாருக்கு எதை செய்வதென்று ஒரு தகுதி வேண்டாமா? தராதரம் வேண்டாமா? இஸ்லாமிய பெண்களை இஸ்லாமியர்கள் எவ்வளவு அழகாக பராமரிக்கிறார்கள். பண்பாட்டு கலாச்சாரத்தோடு பராமரிக்கின்ற ஒரு சமுதாயத்தினுடைய பெண்களை மோடி வந்து பாதுகாக்கிறேன் என்று முத்தலாக்கு சட்டத்தை போட்டார். அந்த சட்டத்தின் மூலமாக என்ன நிகழ்ந்தது? அதே போன்று இந்த நாட்டிலே 370 என்பது காஷ்மீருக்கான தனி அந்தஸ்து. அந்த அந்தஸ்தை எப்படியாவது நீக்கிவிட வேண்டும் என்று இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய காஷ்மீரை மீண்டும் இந்தியாவுக்குள்ளேயே இணைக்கிறேன் என்று ஒரு கோமாளி கூத்தை செய்து ஒரு நாடாக இருந்த ஒரு நாட்டை 2 நாடாக பிளந்து இன்றைக்கும் காஷ்மீர் மாநிலம் அங்கே மயான அமைதிதான் நிலவிக் கொண்டிருக்கிறது. ராணுவத்தை வைத்துத்தான் அடக்கி ஒடுக்கி அந்த மக்களை அடக்கி ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே 370 நீக்கிய பிறகு சிஏஏ சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்தின் மூலமாக எங்களுடைய இஸ்லாமியருடைய குடியுரிமையே பரிசோதிக்கின்ற இடத்திலே முஸ்லிம் சமுதாயத்தை தள்ளினார்கள். யாருடா நீ? இஸ்லாமியர்கள் என்ன கிள்ளு கீரையா? இந்த நாட்டை நாங்கள் ஆண்டவர்கள் இல்லையா? இந்த நாட்டை பண்படுத்தியவர்கள் இல்லையா? இந்த நாட்டினுடைய தேசிய கொடியை தந்தவர்கள் இல்லையா? இந்த நாட்டுடைய தேசிய கொடியை ஏற்றுவதற்கு செங்கோட்டை இருக்கிறதே மோடி நின்று ஏற்றிக் கொண்டிருக்கிறாரே செங்கோட்டை. அது மோடியுடைய அப்பன் கொட்டு கட்டியதா? எங்களுடைய முப்பாட்டன் கட்டிய அந்த செங்கோட்டையிலே நின்று கொண்டுதான் இன்றைக்கு மோடி அந்த கொடியை ஏற்றிக் கொண்டிருக்கிறாரே. வரலாறு இல்லையா? இந்த நாட்டுக்கு நலன்களையும் வளங்களையும் இந்த நாட்டுக்கு தரவில்லையா? எங்களுடைய உலமா பெருமக்கள் டெல்லியிலே இருந்து உத்தரப்பிரதேசம் செல்லுகின்ற அத்தனை மரங்களிலும் எங்களுடைய உலமாக்கள் பிணம் தொங்கியதே இந்த நாட்டுக்கு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக போராடியதால் மறந்து போனதா? ஜாலியன் வாலாபாக் மறந்து போனதா? இந்த நாட்டில கோடி கோடியாக விடுதலை போராட்டத்திற்கு கொட்டை கொடுத்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் இல்லையா? காந்தியாருடைய அத்துணை களங்களுக்கும் வடக்கம் இலதுமாக நின்றவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லையா? காந்தியாருக்கு பிளாங்க் செக் கொடுத்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் இல்லையா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு கோடிக்கணக்கிலே கொட்டி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லையா? இந்த நாட்டிலே கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த கப்பலோட்டிய தமிழனுக்கு கப்பல் வாங்குவதற்காக முழு தொகையும் தந்தவன் பக்கீர் முகமது என்கின்ற ஒரு இஸ்லாமிய தமிழன் என்பது மறந்து போனதா? எத்தனை உயிர்களை இந்த நாட்டுக்காக நாங்கள் தந்திருக்கிறோம், எத்தனை தியாகங்களை இந்த நாட்டுக்காக நாம் தந்திருக்கிறோம், எத்தனை வரலாற்று சின்னங்களை இந்த நாட்டுக்காக உருவாக்கி தந்திருக்கிறோம். சில சடங்குகளை செய்யாமல் விட்டதன் விளைவாக இஸ்லாமிய சமுதாயம் சில சடங்குகளை செய்யாமல் விட்டதன் விளைவாக இன்றைக்கு எங்களை அந்நியப்படுத்த பார்க்கிறார்கள். நான் சொல்லுகிறேன் இந்தியா என்பது எங்கள் அப்பன் பிறந்த நாடு. இந்தியா என்பது எங்கள் அப்பனுக்கு முப்பாட்டன் பிறந்த நாடு.
எங்களுடைய குடியுரிமையை எந்த நாயம் சோதிக்கின்ற அளவில் நாங்கள் இல்லை என்கின்ற இடத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். யாரை பார்த்து குடியுரிமை கேட்கிறாய்? யாரை பார்த்து அந்நியனாக்க பார்க்கிறாய்? எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போது இந்த சங்கி கூட்டத்தினுடைய முன்னோர்கள் ஆங்கிலேயருடைய சூக்களை நக்கி கொண்டிருந்த வரலாறை தவிர உங்களுக்கு ஏதாவது வரலாறு இருக்கிறதா? கேட்க மாட்டோமா? இந்த நாட்டினுடைய மண்ணை வளப்படுத்தியவர்கள் நாங்கள் இல்லையா? 800 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருந்தாலும் கூட இந்த நாட்டை ஒரு மதசார்பற்ற நாடாக நாங்கள் வைத்திருக்கவில்லையா? ஆண்டவர்கள் இஸ்லாமியர்கள் என்றாலும் கூட இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்கவில்லையா? 150க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு திப்பு சுல்தான் மானியம் கொடுத்தார் என்கின்ற வரலாறு உங்களுக்கு தெரியாதா? பகலூசாவும் அவுரங்கசீப்பும் இந்த நாட்டுக்கு செய்த தியாகங்கள் மறந்து விட்டதா? துரோகம் செய்தவனெல்லாம் இன்றைக்கு வந்து ஆட்சி கட்டிலே அமர்ந்து விட்டு எங்களை பார்த்து கேள்வி கேட்கின்ற இடத்திலே உங்களை ஆக்கியது இந்த நாட்டுடைய பெரும்பாவம் என்று இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த சட்டத்திற்கு எதிராக 120க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு பதியப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் அனைத்தும் இன்றைக்கு நமக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். உள்ளபடியே நாம் அத்துணை வேளையும் பாராட்டி நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாடு என்பது அமைதி பூங்கா என்பது இந்தியாவுக்கே தெரியும், உலகத்திற்கே தெரியும். இந்த பூமிதான் இந்தியாவுக்கு மதசார்பின்மையை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பூமி தமிழ்நாடு. பகுத்தறிவை இந்த நாட்டுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற பூமி தமிழ்நாடு. சமநீதியும் சமூக நீதியையும் இந்த இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதனால்தான் பாசிசமா திராவிடமா என்று வரும்போது நாங்கள் திராவிடத்தின் பக்கம் தான் நிற்போம் என்று இந்திய முஸ்லீம்கள், தமிழக முஸ்லீம்கள் முடிவெடுக்கின்ற இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, விளையாட்டாக எங்களை பார்க்கிறாயா? வரலாறு இல்லையா எங்களுக்கு? எங்களுடைய வரலாறு என்ன? உன்னுடைய வரலாறு என்ன? நாங்கள் போராடி கொண்டிருந்த போது நீங்கள் எல்லாம் எங்கே இருந்தீர்கள்? ஒரே ஒரு வரலாறு, ஒரே ஒரு சங்கி இந்த நாட்டுடைய விடுதலைக்காக தூக்கில் ஏறினான் என்ற ஒரு வரலாறு உண்டா? நாங்கள் நூற்றுக்கணக்கான வரலாறை எங்களுக்கு சொல்ல முடியும். இந்த நாட்டுக்கு பெரும்பெரும் வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுத்தவர்களில் நாங்கள் நூற்றுக்கணக்கான அடையாளங்களை இந்த நாட்டுக்கு நாங்கள் சொல்ல முடியும், காட்ட முடியும். உனக்கு அந்த வரலாறு இருக்கிறதா? இந்த நாட்டிலே காந்தியை கொண்டவன் யார்? உன்னுடைய முன்னோர் அல்லவா? இந்த நாட்டிலே பாதிரியையும் அவருடைய பிள்ளையையும் உயிரோடு கொளுத்தியவன் யார்? உன்னுடைய முன்னோர்கள் அல்லவா? இன்றைக்கு அந்த நாய் விடுதலையாகி நேற்று வந்திருக்கிறது. அவனை சங்கிகள் எல்லாம் சென்று மாலை போட்டு வரவேற்கிறார்கள். அந்த பாதிரியை கொளுத்தியவனை, அந்த பாதிரியின் 2 மகன்களையும் அவருடைய ஜீப்பிலே வைத்து அப்படியே கொளுத்தி கும்மாளமிட்ட அந்த நாய் நேற்று விடுதலையாகி இருக்கிறது. அவனுக்கு மாலை மரியாதை செய்து வரவேற்கின்ற கூட்டம் அல்லவா நீங்கள்? சுதந்திரத்தை நீங்கள் விரும்பினீர்களா? சுதந்திர போராட்ட வீரர்களை நீங்கள் ஆதரித்தீர்களா? உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கிறது? வரலாறற்ற ஒருவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கொண்டிருந்ததன் காரணமாக வரலாறுகளை எல்லாம் மறைக்க பார்க்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியருடைய அடையாளமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியருடைய செல்வ செழிப்பான வாழ்க்கை இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் கட்டி வைத்த அரண்மனைகளும் பெரும் பெரும் கட்டிட கலைகளும் இன்றைக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. தாஜ்மஹாலை போல் உன்னால் ஒன்றை காட்டிவிட முடியுமா? இந்தியா கேட்டிலே இருக்கக்கூடிய அந்த 69,000 விடுதலை போராட்ட வீரர்களே முக்காவாசி பேர் இஸ்லாமியர்கள். உன்னால் மறைத்து விட முடியுமா? மாப்பிளமார் கலவரத்தை அன்றைக்கு உருவாக்கி போராடி அவர்கள் போராடி அந்த போராட்ட களத்தை உன்னால் மறைத்து விட முடியுமா? மறந்து விட முடியுமா? எங்களுடைய வரலாறுகள் எல்லாம் கல்வெட்டுக்களாக இருந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வரலாறு தான் கேவலமான வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. கேட்க மாட்டோமா? இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வை, இந்திய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை மோடி அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. வக்ஃபு நிலம் என்றால் என்ன? வக்ஃபு என்றால் என்ன? இல்ல வக்ஃபு என்றால் ஏதோ இந்துக்களுடைய இடத்தை எல்லாம் புடிச்சு போட்டு வச்சு வக்ஃபு நிலம் என்று சொல்லுகின்ற ஒரு பார்வையை அவர்கள் கூர்மைப்படுத்த பார்த்தார்கள். கோயில் நிலத்தை எல்லாம் வக்ஃபு நிலம் என்கிறார்கள்.
இந்துக்கள் வாழக்கூடிய இடத்தை எல்லாம் வக்ஃப் இப்படிதான் பிரச்சாரம் பண்ணுவான். பாபர் மசூதி இடிப்பை பற்றி ஒரு சங்கி பயலும் பேச மாட்டான். அவன் சொல்றது எப்படி சொல்லுவான்னா, ராமர் கோயில் கட்டுவதற்கு முஸ்லீம்கள் எதிர்ப்பாக இருக்கிறார்கள். டேய், எங்க பள்ளிவாசல்ல வந்து கட்டினா எதிர்க்கத்தானடா செய்வோம், முட்டாப்பைய. நீ கோவிலை எங்க வேணாலும் கட்டிட்டு போ, பள்ளிவாசலுக்குள்ளேதான் ராமன் பிறந்தான் என்று ஒரு கேவலமான பொய்யான வரலாறை சொல்லி அந்த இடத்தை இடித்து அங்கே ராமர் கோயிலை கட்டினாயே. இன்றைக்கும் சொல்லுகிறோம், நாளையும் சொல்லுவோம், உலகம் முடியும் வரை சொல்லுவோம். ராமர் கோயில் அயோத்தியிலே கட்டியது எங்களுக்கு சொந்தமான இடம், எங்கள் வக்ஃபுக்கு சொந்தமான இடம், அது பாபர் மசூதி நிலம்தான் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டே இருப்போம். நீ கோவிலில் போய் நிற்கும் போது உடம்பு கூச வேண்டும், அந்த அளவுக்கு சொல்லிக் கொண்டிருப்போம். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ கோவிலை கட்டிவிட்டால் அது எங்கள் இடமில்லை என்று ஆகிவிடுமா? அதுபோல் நீ வக்ஃபு நிலத்தை ஆக்கிரமிக்க உன்னை விட்டு விடுவோமா? வக்ஃபு நிலம் என்பது எங்கள் மீதும் தவறு இருக்கிறது. வக்ஃபுடைய சொத்துக்களை முறையாக பராமரித்து முறையாக யாருக்கு பயன்படுத்த வேண்டுமோ அப்படி முறையாக பயன்படுத்தாமல் விட்டதும் நமது குற்றமாகிவிட்டது. இன்றைக்கு நாம் ஏனோ தானோ என்று நம்முடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டோம். அது அல்லாஹ்வுடைய சொத்தாயிற்று, அது வக்ஃபுடைய சொத்தாயிற்று. அந்த சொத்திலே நாம் கை வைக்க கூடாது என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அந்த சொத்துக்களை நாங்கள் பாராமுகமாக இருந்து கொண்டிருந்து விட்டோம். இப்போது சொல்கிறார்கள், ராணுவத்துக்கு அடுத்தபடியாக ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக வக்ஃபு நிலம் இருக்கிறது தான். சாதனையே, நீ செத்து சுண்ணாம்பா போ, அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை? எங்கள் சொத்து எங்கள் சொத்து தான். வக்ஃபு நிலம் என்பது இஸ்லாமியர்களுக்கு உரிமையான சொத்து தான். அது இறைவன் சொத்து என்பது உண்மைதான். அதை விடமாட்டோம் என்பது உண்மைதான். நாங்கள் வக்ஃபு சொத்தை அனுபவிக்கவில்லை என்பதற்காக சங்கி நீ அனுபவிக்க நாங்கள் விட்டு விடுவோமா? பொய்யும் புரட்டும் பேசி நீ அதை ஆட்டையை போட நினைச்சா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற நாம் என்ன கோழைங்களா? ஆங்கிலேயனையை எதிர்த்து நின்ற சமுதாயம், உன்னுடைய சிறைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் உன்னுடைய துப்பாக்கிகளுக்கும் அஞ்சக்கூடிய சமுதாயம் நாங்கள் இல்லை. எங்களுடைய போராட்ட வலிமையை உங்களுடைய முன்னோர்களிடம் கேட்டுப்பார். இன்றைக்கு வெயில நின்று இந்த போராட்ட களத்தை அமைத்ததை கூட பெருமையாக சொன்னார்கள். இது பெருமையெல்லாம் ஒன்று இல்லை. நாங்கள் நினைத்தால் எந்த லெவலுக்கும் இறங்கி போராட தயாராக இருப்போம் என்பதை ஒரு அடையாளமாக காட்டுவதற்கான போராட்டம் தான் இந்த போராட்டம். பொதுவாகவே வந்தவாசி மக்கள் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. வந்தவாசிகளுக்கு எல்லாம் கொஞ்சம் வியப்பா தான் இருக்கும், வெளியிருந்து வந்தவாசிகளுக்கெல்லாம். ஏன்னா ஜும்மா தொழுதுன்னா பள்ளிவாசல் பக்கத்தில் நின்று முழக்கம் விடுறது ஒரு பெரிய காரியம் இல்லை. எல்லாரையும் கொத்துமா தொழுக வர்ற மாதிரி வாங்க, ஊர்வலமா வாங்கன்னு வர வச்சு இந்த மொட்டை வெயில நிக்க வைக்கிறது இங்க மட்டும்தான் நினைக்கிறேன். மற்ற பகுதிகளெல்லாம் ஜும்மா முடிந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு நெளிஞ்சு கிழிஞ்சு வந்து ஒரு 4 மணி 5 மணி வந்து நிற்பாங்க. உண்மையிலேயே நீங்க சாதனைக்குரியவர்கள் தான், உங்களை பாராட்டத்தான் வேண்டும். இந்த வெயிலும் கூட இந்த அளவுக்கு கூட்டி வந்து நிற்க வைத்து அமர வைத்து முழக்கமிட வைத்து ரசிக்கிறீர்களே, இதுதான் நாம் எதற்கும் தயார் என்பதற்கான சான்று என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். போராட்டம் என்பது சாதாரண போராட்டம் அல்ல. எல்லா அமைப்புகளும் போராடுகிறார்கள். முத்தாய்ப்பாக ஜமாத் உலமா களம் இறங்கி இருக்கிறது. இன்றைக்கு உமர் ஃபாரூக்கும் ஹைதர் அலியும் நம்முடைய கோவை சையதும் இந்த மேடையில நிற்பதற்கு ஜமாத் உலமா தான் காரணம். ஒரே மேடையில எங்களை மற்றவர்கள் உட்கார வைக்க முடியாது. ஜமாத்துல் உலமா சபைக்கு எங்களை அழைக்க வேண்டும் என்ற ஆர்வம் கூட வந்ததற்கு காரணம் நாங்கள் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் சில போராளிகள் உள்ளே இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள். அதுதான் நாங்களும் வந்திருக்கிறோம். நாங்கள் போராடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் இங்கே வந்து பேசும்போது கொஞ்சம் தெம்பு அதிகம். என்னுடைய இடம் என்னை சுற்றி இருக்கிறது. முழுமையாக என்னுடைய உலமாக்கள் என்னை சுற்றி இருக்கிறார்கள். என்னுடைய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் எல்லாம் என்னை சுற்றி இருக்கிறார்கள். எனக்கு மிகப்பெரிய தெம்பும் துணிவும் இந்த மேடையில கிடைக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே மறுக்க விரும்பவில்லை. என் சமூகம் என்னோடு இருந்தால் எனக்கு 1000 குதிரைக்கு சமமான தெம்பு கிடைக்கிறது. விளையாட்டல்ல, நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகம் விளையாட்டல்ல, இன்னும்
செய்வதற்கு துணிஞ்சு இருக்கக்கூடிய சமுதாயம் நான். MP பதவி